வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் புதுச்சேரியில் கடும் மழை பெய்து வருகிறது. இதனால் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஹ்மான் அளிக்கும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். புதுச்சேரியிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கின்ற காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலே நேற்று இரவு முதல் தொடர்ந்து இடைவிடாமல் கனமழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கின்றது. இன்று காலை முதல் இந்த மழையானது தீவிரமடைந்து தொடர்ந்து பெய்து வரும் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதியிலே மழை நீரானது தேங்கி நிற்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி பொதுமக்கள் கடைத்தெருவுகளுக்கு சென்று பொருட்கள் வாங்க முடியாமல் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் வியாபாரிகள் பெருமளவு பாதித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த மழை பெய்து வரும் காரணமாக தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது நாளை மாலை புதுச்சேரிக்கும் அதாவது சென்னைக்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கறக்கும் என்று வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இதனையொட்டி அதாவது அதிக காற்றாகவும் அதாவது கடல் சீற்றம் அதிகரித்த காரணமாக இருந்தாலும் கனமழையாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்காக மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நடத்தி வருகின்றது. தொடர்ந்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் கடல் சீற்றமானது தொடர்ந்து அதிகரித்திருக்கின்றது. ஆகவே கடலுக்கு யாரும் நேற்றிலிருந்து மீன்பிடிக்க செல்லவில்லை. கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கடல் சீற்றம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியிலே மீன்வளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றார்கள். புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சீதோடன் ரகுமான்.